ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு, சுடிதார், லெஹங்கா இந்த மாதிரி எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ரோப் வச்சுட்டா அதுக்கு அடியில் அந்த டசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச டிசைனையை அடிக்கடி நம்ம கஸ்டமருக்கு தச்சு கொடுத்துட்டே இருப்போம். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில், டிஃப்ரெண்ட்டான முறையில் இந்த குஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக நம்ம டபுள் கலர் துணி எடுத்துக்கணும். டபுள் கலர் துணியில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட நீளம் அகலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4.5 இன்ச் 4.5 இன்ச் எடுத்துக்கணும். இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா அதோட நீளம் அகலம் 4 இன்ச் 4 இன்ச் நம்ம எடுத்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி தைக்கிறேங்கிற மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, ஒரு முறை தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டா அதுக்கப்புறமா தான் நம்ம கஸ்டமருக்கு ட்ரை பண்ணணும். எடுத்ததுமே ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை துணி கூட பத்தாமல் இருந்திருக்கலாம். எடுத்ததுமே ட்ரை பண்ணும் பொழுதும் தப்பாக வரும். ஓகேங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு ரஃப்பாக நம்ம தச்சு பார்த்துட்டா அதுக்கப்புறமா கஸ்டமருக்காக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கே கூட இருக்கட்டும், அடுத்து தைக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் தைக்கிறாந்தா ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ரோப் வச்சுட்டு கீழே ஒரே ஒரு பீஸ் மட்டும் வச்சு தைக்கிறதுக்கு 30 ரூபா வாங்குவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தைக்கணும் அப்படின்னா நம்ம 40 ரூபா வரைக்கும் கூட நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம். அவங்கவுங்க ஏரியா சைடு எப்படி வாங்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிக்கும் பொழுது இதை பார்த்தாலே ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். இதை நம்ம டபுள் கலரில் யூஸ் பண்ணி தைச்சோம்னா அதோட டிசைன் நம்மளுக்கு அழகாக நீட்டாக எடுத்து காமிக்கும். சிங்கிள் கலர்லையுமே கூட நம்ம தைக்கலாம். டபுள் கலரில் தைக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதை நம்ம அடுக்கடுக்காகவும் தைக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் தைக்கலாம். நம்மளுடைய கற்பனை திறனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ தைச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி வேறு வேறு மாடலில் இந்த மாதிரி டசில்ஸ் தைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாரும் லைக் பண்ணுங்க.